என்னென்ன இது தக்காளி தண்ணியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா 5-6 வரமிளகாய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சோண்டு எல்ஜி பெருங்காய கட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புதினா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுங்க தக்காளி சட்னிக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்ச அப்புறமா இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி சட்னி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சூடான சுவையான தக்காளி சட்னி ரெடியாச்சு. தக்காளி சட்னியை இட்லி தோசையோட சாப்பிட்டாவா அல்டிமேட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு. நான் ஆவி பறக்க இந்த இட்லியை சட்னியோட ட்ரை பண்ண போகிறேன். வாவ், செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டில் தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.